சோஷியல் மீடியால 2 பக்கம் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து இந்த LinkedInலலாம் போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நான் என்ன படிச்சேனோ, மாஸ்டர்ஸ் வந்து அப்ராட்ல படிச்சேனோ, அதுக்கேத்த மாதிரி எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. அதுக்காக நான் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்பான்சர்ஷிப்போட வேலை கிடைச்சிருச்சு. அந்த மாரி போட்டுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இந்த மாதிரி கடைகள்லலாம் பார்க்குறேன். நான் இந்த மாரி இடத்துல பார்க்குறேன். ஸ்டடி அப்ராட் வந்து எனக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்குது. இல்ல இவ்வளோ வொர்ஸ்ட்டா இருக்கு அப்டின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு வேகமா படிக்கிறதுக்காக வர்றாங்களோ, அந்த அளவுக்கு திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. சும்மா மட்டும் வரல. அதாவது டிகிரி முடிச்சுட்டாங்கன்ட்டு வரல. காசு தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இல்ல அப்டின்னா, நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு வர்றதுக்கு. அ ஸோ இங்க சும்மா வரல. அவங்க கையில வந்து ஒரு குறைஞ்சது ரூ. 25,00,000 லோன் இருக்கும். கரியர் கேப் இருக்கும். இன்னும் வேலை கிடைக்கல. இந்தியால வந்து இனிமேல் தான் வேலை தேடணும். ஸோ அதுவரைக்கும் இஎம்ஐ வேற பே பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாரி நெறைய இதோட வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக வர்றாங்க? என்ன மிஸ்டேக் பண்றாங்க? அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் விஜய், ஃபவுண்டர் ஆஃப் பிஎம் குளோபல் கரியர்ஸ், யுகே பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி ரன் ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சி. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஷாக். அத வந்து ஷாக்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஷாக்னே சொல்லலாம். ஏன்னா 2024, 2025ல பார்த்தீங்க அப்படின்னா, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா நீங்க எந்த கண்ட்ரியா எடுத்துக்கங்க, எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதுலயும் பர்ட்டிகுலரா மெயின் சிட்டீஸ், மேஜர் சிட்டீஸ் வந்து இப்ப கேபிட்டல் சிட்டீஸ் மாதிரி லண்டன், இல்ல சிட்னி, மெல்போர்ன், இல்ல டொரண்டோ மாதிரியான இடங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா, குறைஞ்சது ரூ. 1,50,000 இந்தியன் கரன்சிக்கு சொல்றேன். ஸோ அங்க வந்து 1,400, 1,500 பவுண்டு இல்ல டாலர்ஸ்ல அந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டியூஷன் ஃபீஸ் ஆர் நீங்க வீட்டுக்கு காசு அனுப்புறது இந்த கதையெல்லாம் நான் பத்தி பேசல. ஜஸ்ட் உங்களோட ரெண்ட்டு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க இங்க செஞ்சுக்கிறது. இத மட்டும் தான் நான் சொல்றேன். இதுக்கு மேல அ லக்ஸுரி இல்ல உங்களோட என்டர்டெயின்மென்ட் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் பயங்கரமாவே போயிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரீசன் காஸ்ட் ஆஃப் லிவிங். அடுத்து ஒரு பெரிய மித்து என்ன அப்படின்னா, இந்த பார்ட் டைம் ஜாப் பார்த்து லோன கட்டிறலாம் அப்படின்றது. அது வந்து நடக்காத ஒரு கதை. அ எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் இப்போ யூகேல 20 ஹவர்ஸ் இல்ல ஆஸ்திரேலியால வந்து இத்தனை ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ் ஒரு 2 வீக்ஸுக்கு இந்த மாதிரி கணக்குலலாம் யாருமே ஒர்க் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் அந்த மாரி பண்றாங்க. மோஸ்ட்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் தான் வந்து போறது. ஸோ இந்த கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் போற இடம் வந்து எந்த மாதிரியான ஒரு இடம், எந்த மாரியான ஒரு என்வைரன்மென்ட், ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்க ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்றீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காக வந்தோமோ அத மறந்துட்டு நம்ம வேற ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது. சரியா? ஸோ இது ஒரு சிலருக்கு வந்து 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் மேலலாம் ஆகும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கே. ஸோ அப்ப என்ன பண்ணிடுறாங்க, அவங்க லோன்ல இருந்து காசு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ட் டக்குன்னு 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிடும். அ ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா போயிட்டுருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மித்தும் கூட இந்த பார்ட் டைம் ஜாப். இது எல்லாம் போட்டு ஒரு மாரி குழப்பி விட்டுருது ஸ்டூடண்ட்ஸ. என்னடா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்ற மாதிரியும் கூட. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விசா. ஸோ எல்லா நாட்டிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல இவ்ளோ சேலரி நம்ம வாங்கணும் அப்படின்னா தான் இந்த நாட்ல வந்து ஒர்க் பெர்மிட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிஆர், சிட்டிசன்ஷிப் இந்த கதை எல்லாமே. ஸோ அந்த கரெக்ட்டான ஜாப் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த கரெக்ட்டான விசாவும் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெஷர்ஸுக்கு இப்ப யுகே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 42,000 பவுண்ட்ஸ். நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, 45, 46 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாரிக்கணும். ஸோ அவ்வளோ சம்பாரிச்சா தான் ஒரு கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரம் தான் இங்க இருக்கு. ஸோ அது ஃப்ரெஷர்ஸுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் எவ்வளோ பேருக்கு அந்த வேலை கிடைச்சிட்டு இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்க்கையில ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் வந்து கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கணும்? நம்ம இங்க ஃபுல் டைமா பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு இருக்கையில, அதெல்லாம் செய்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டைம் லிமிட் முடிய போற சமயத்தில நம்ம பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துருக்கோம். என்னடா இப்படி பண்றோம் அப்படின்னு நெனைச்சிட்டும் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. இங்க இருக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஊருக்காவது போலாமே! இவ்ளோ லோன் கட்டணுமே அடுத்து திருப்பி அப்படின்ற ஒரு எண்ணத்தில நெறைய பேர் செஞ்சுறாங்க. இன்னும் நெறைய பேருக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஃபேமிலிய விட்டுட்டு வர்றது. நெறைய பேர் கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்டையோ, இல்ல ஒய்ஃபையோ, கிட்ஸ் எல்லாம் கூட விட்டுட்டு, இங்க 1 இயர் நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம வேலை எடுத்துறலாம். வேலை எடுத்த உடனே நம்ம ஃபேமிலிய வந்து கூட்டிட்டு வந்துர முடியும். அப்படின்ற கனவுல வருவாங்க. 1 இயர் வருவாங்க. அடுத்து இன்னும் 1 இயர் ஆகும். இன்னும் 1 இயர் ஆகும். வேலையே கிடைக்கல. நான் இப்படி பார்ட் டைம் ஜாபா பார்த்து காசு அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். ஊருக்கே போ முடியல. குழந்தைகள பார்க்க முடியல. 3 வருஷம் ஆகுது. அந்த ஒரு ப்ரெஷர்லயும் நெறைய பேர் வந்து திருப்பி கிளம்பிடுறாங்க. நான் யூசுவலா அ என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அ யூசுவலாவே நான் அட்வைஸ் பண்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நெறைய ப்ராப்ளம்ஸும் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, வரவேற்கிறதோட சேர்த்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நெறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு.
அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர்றது கிடையாது. நான் அந்த இடத்துல ஃபில்டர் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஒரு 1 1/2 வருஷமா எல்லா நாடுகளுமே சுதாரிச்சுட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். முன்னாடி இருக்கிற மாதிரி இப்ப டெஃபினட்டா கிடையவே கிடையாது. இப்ப யுகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதான் சேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு போய் வச்சுட்டான். £42,000 வந்து நீ ஏர்ன் பண்ணு. உனக்கு அந்த மாதிரி ஒரு கம்பெனி வேலை குடுக்குறான், உன்னை ஸ்பான்சர் பண்ணி எடுக்குறான் அப்படின்னா, நான் உனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. பிஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டான் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் நிறைய லைசன்சிங்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஸ்டார்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு தான் வந்து இந்த லைசன்சிங் பற்றியே யோசிப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த லைசன்ஸ் இருக்கிறதே தெரியாது. படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, முன்னாடியே செக் பண்ணிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இப்போ இந்த ஜிடி எடுத்துகிட்டு ஜென்யூன் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும். சப்போஸ் ஏதாவது சின்ன எரர் இருந்துச்சு அப்படின்னாலுமே வீசா வந்து ரிஜெக்ஷன். சும்மாவே வீசா வந்து அங்கே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், நான் எதுக்காக இது படிக்க வரேன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னா. அதே மாதிரி இந்த ஹை ரிஸ்க் ரீஜன்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறையவே வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ஷன்ஸ் தான். சேம் இன் அயர்லாண்ட்லேயும் அதே மாதிரி எதுக்காக இது படிக்க வர்றோம், என்ன செய்கிறோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை, ஃபைனான்ஷியல்ஸ் ப்ராப்பராக இல்லை, டாக்குமெண்டேஷன் சரியில்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். கனடா உங்களுக்கே தெரியும், அது ஒரு மாதிரியான ஒரு லிமிட்டுக்கும் மேலே போனதுனால இப்போ எக்கச்சக்கமாக வந்து அவன் ரெஃப்யூசல்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து இந்த ஃபைனான்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து $21,000 வரைக்கும் வந்து வச்சுருக்கணும். அதில் ஏதாவது சின்ன பிசுறு தட்டினா கூட இந்த வேற யார்ட்டா அந்த காசை கொண்டு வந்து வைக்கிறது, இங்கே வந்து நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஏஜென்சிஸ்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி உடனே தூக்கிடலாம், பேன்லாம் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு எல்லா நாட்டிலையும். ரீசெண்டாக இந்த யுஏஇ அண்ட் இந்த ஜெர்மனிலாம் வந்து கொஞ்சம் நல்லா வரவேற்கிறாங்க மக்களை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. பட் யுஏஇ நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா யுஏஇ சூப்பர். பட் அங்கே நிறைய அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. வாழ்க்கை பூரா வந்து அங்கே வேலை பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்து கிளம்பி வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே இருக்கணும். அதே மாதிரி ஜெர்மனி வந்து என்ன வரவேற்கிறான், எந்த அளவுக்கு வரவேற்றாலும் நமக்கு ப்ராப்பரான ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெர்மன் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அண்டர் கிராஜுவேட் படிக்கலே அப்படின்னா தாராளமாக ஜெர்மனி வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் போடுறான், குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் அவன் உள்ளே எடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க எல்லாம் திருப்பி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க வேலை கிடைக்காம. இதுதான் வந்து ரியாலிட்டி. என்னடா இப்போ யாருமே இங்கே இல்லையா, எல்லாருமே ஊருக்கு தான் வர்றாங்களா, இல்லை வேலையே கிடைக்காதா, நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வேலை நிறைய பேர் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பிஎம் குளோபல் கரியர்ஸ்லேருந்து நாங்களே வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, செகண்ட் லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் வேலை கிடைச்ச பசங்களுக்கு வேலை கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஐடிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜெனரிக்கான ஐடி ரோல்ஸ்க்குலாம் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. நான் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறேன்னா ஃப்ரெஷர்ஸே இருக்கிறான் இங்கே வந்து லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கான். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஜாப் எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து இது கிடையாது. போர்ட்ஃபோலியோ வந்து சூப்பராக இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் ஐடி பொசிஷன்ஸில். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஐஎம்எல்லாக இருக்கட்டும், டெவாப்ஸாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சரியா, டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. நான் வந்து வெறும் டிகிரி தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலாம் அவன் எடுக்கிறது கிடையாது. இத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு சில கம்பெனிலலாம் என் கம்பெனியில் நான் இதான் யூஸ் பண்ணுறேன், இது நீ யூஸ் பண்ணியிருக்கிறியா, இது நீ யூஸ் பண்ணியிருந்தேன்னா உன்னை வந்து நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி பிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷர்ஸுக்குலாம் அதிகபட்சம் நான் இன்னுமே பார்த்துட்ருக்கிறேன் 28,000 £35,000 மேக்ஸிமம். அந்த மாதிரி தான் வந்து சேலரி கொடுத்துட்ருக்கு. £42,000 வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது நம்ம படித்து முடித்த உடனே இமீடியட்டாக இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ணி நம்ம ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறத கொடுக்குறதுக்கு வந்து நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட், ரொம்ப என்ன சொல்கிறது, யோசிக்காத ஏரியா என்னென்னா இந்த கோர் இன்ஜினியரிங், இந்த மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட், இது மெக்கட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ரோக்ராம்ஸ், தென் சஸ்டைனபிள் செமிகண்டக்டர்ஸ், இந்த மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம் சரியா. ஸோ இந்த கோர் இன்ஜினியரிங்கில் இருக்கிற இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டிசைனோட சேர்த்து இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த டிகிரி இருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா இங்கே ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பேர் போக மாட்டாங்க. அது படிக்க வர்ற ஆளுங்க வந்து கரெக்டான எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வர்ற ஆளுங்க மட்டும்தான் இங்கே வருவாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டோ எதுவுமே எனக்கு கிடையாது,
நான் வந்து ஒரு 40 லட்ச ரூபா இல்ல 35 லட்ச ரூபாலேருந்து 40 லட்ச ரூபா நான் எஜுகேஷன் லோன் தான் எடுத்துட்டு வரப்போறேன். நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், எனக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது. ஆனா படிக்கணுன்ற ஆசை மட்டும் இருக்கு. ஆ எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் நான் இன்னும் பண்ணல. இந்த மாதிரியெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்டடி அப்ராட பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சரியா? இல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்கில்ஸ வந்து நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நர்சிங்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பனாலும் அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்க தான் செய்யும். அந்த மாரி சில ப்ரோகிராம்ஸ்லாம் இருக்கு. அதுக்குமே நெறைய லைசென்சிங்லாம் வந்து முடிக்கணும். எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அந்த மாரி விஷயம்லாம் தெரியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து படிக்க வந்துர்றோம். அதுக்கப்புறமேல தான் அதெல்லாம் யோசிக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்னு, எனக்கு இதுதான் வேணும். இதுக்காக நான் டெவலப் ஆயிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரிப்பரேஷன் ப்ராசஸே ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, ஸ்டடி அப்ராட பத்தி ஃப்ரெஷர்ஸோ இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோ தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கு அப்புறமேல யோசிங்க. என்ன ப்ரிப்பேர் ஆகணும், என்ன செய்யணும், அத பத்தி தெரியல அப்படின்னா ப்ளீஸ் டாக் டு அஸ். திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். நாட் லைக் அதர் ஏஜென்சிஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடி அப்ராட் வேணுமா, வேணாமா, போலாமா, வேண்டாமான்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட வந்து வருவாங்க கன்சல்டேஷனுக்கும், கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கும். சரியா? ஸோ அதனால மேக் ரைட் டெசிஷன்ஸ். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கையில 40 லட்ச ரூபா லோனோட திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி அந்த முடிவு எடுக்காதீங்க. இங்க வந்தாலும் எவ்வளோ சேலரி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். திருப்பி நம்ம வரையில. ஸோ யோசிச்சு இந்த டெசிஷன் எடுங்க. ஸ்டில் ஸ்டடி அப்ராட் வந்து ஒரு 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 ஃபேண்டசி கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா, அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? அ ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் இஃப் யூ நீட் எனி சப்போர்ட் ஆர் எனி ஹெல்ப். யுனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் ஆர் போலாமா, வேண்டாமா இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நான் அடுத்த வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். சரியா?